Hello everyone. Now we are going to solve the daily test of today. 967. Okay, the question: what is given number of occurrences of Q? The program must accept the three integers NPQ. The program must print the number of times Q occurs at least once in the sum when P is added to N for P times as output. எனக்கும் புரியுற question. Okay, input output பார்க்கலாம். 15 5 5 n value, p value, q value, 2 output. Initially the sum is 15, n value 15, count is 0. Okay, the first iteration 5 is not present in the sum. 20 15 plus 5 20, so the count remains 0. Second iteration 5 25 is present in O. Okay, 5 is not present in 30. Fourth iteration 5 is present in the 35. Then fifth iteration 5 is not present in 40, so the count is 2. Okay, the program has to print the number of times Q occurs. Q ன்றது 5. 5 occurs at least once in the sum when P is added to N for P times. P times na 5. 5 times add ஆகணும். 15 P is added to N for P times. Oh, 5 is added to 15 for 5 times. That is what the output நினைக்கிறேன். இது 1 is added for 10 times. With 10 12 எத்தனை டைம் வருதுன்னு கண்டுபிடிக்கணுமா? இது கஷ்டமா இருக்கு. 10 added with 1 1 அதில் இருக்கணுமா? ஓகே, இது ஸ்ட்ரிங்காக தான் மாற்றி ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஷினே எனக்கே ஒன்றும் புரியல. The program must accept 3 integers NPQ as the input. The program must print the number of times Q occur at least once in the sum. ஓகே, Qன்றது தான் இந்த லாஸ்ட் கொடுத்துருக்கிற நம்பர். அந்த நம்பர் வந்து P செகண்ட் கொடுத்துருக்கிற நம்பர், அதான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற நம்பர் கூட செகண்ட் கொடுத்துருக்கிற நம்பரை அத்தனை டைம்ஸ் ஆட் பண்ண செகண்ட் கொடுத்துருக்கணும். ஓகே, 15 5 டைம்ஸ் 5 கூட ஆட் பண்ணும்போது அந்த சம்மில் ஏதாவது இடத்துல 5 வருதா இல்லையா செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 15 இருக்குது. அந்த 15 வந்து 5ன்றது பி வந்து 2 வேல்யூவாக இருக்குது. 5 இட்டரேஷன்ஸ் ப்ளஸ் 15 கூட நம்ம எந்த நம்பர் ஆட் பண்ணணும்? 5 ஆட் பண்ணணும். 15 கூட 5 ஆட் பண்ணும்போது 20. அந்த 20ல் 5 இருக்கா? இல்லை, 20ல் 5ன்ற டிஜிட் இல்லை. ஸோ அதனால் கவுண்ட் 0. அப்புறம் அது கூட திருப்பி எதை ஆட் பண்ணணும்? 5 தான் ஆட் பண்ணணும். 5 டைம்ஸ் 5 ஆட் பண்ணணும் அந்த சம் கூட. 20 கூட வந்து 5 ஆட் பண்ணால் 25. இதில் ஒரு 5 இருக்குது. ஸோ கவுண்ட் பிகம்ஸ் 1. 5 வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது, ஸோ அதனால் 1. அதுக்கப்புறம் அதே கவுண்ட் கூட 5 ஆட் பண்ணுறோம். அதுமாதிரி 5 டைம்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து இன்புட் எப்படி வாங்குறது? நம்பர் ஈக்குவல் டு int of input. Okay, then p equal to int of input, then q equal to int of input. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ லூப் எத்தனை ரன் பண்ணணும்னா p டைம் ரன் பண்ண விடணும். ஃபார் இன் ரேஞ்ச் p. ஓகே, ரன் பண்ண விட்டாச்சு. தென் ஒரு நம்பரில் வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணணும். நம்மளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம் 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 ஓகே 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 ஆக்சுவலி the count the sum is 15, the count is 0. ஓகே, இனிஷியலாக வந்து எல்லாமே 0 தான் இருக்கும். ஆன்சர்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம கவுண்டர் சரி கவுண்ட்டுனே வச்சுக்கலாம். COUNT கவுண்ட் வேரியபிள் அதில் 0 ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நம் ப்ளஸ் ஈக்குவல் டு பி. ஓகே, str of num. str of numல if string of num, அந்த நம்பர் வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டேன். .count. ஓகே, ஃபஸ்ட்டு இது ப்ரெசென்ட் ஆக்கம் கண்டுபிடிக்கணுமா? str of p in str of n. அந்த pன்ற நம்பர் ஸ்ட்ரிங் அந்த நம்பரில் இருக்கான்னு செக் பண்ணுறேன். இருந்தால் COUNT ப்ளஸ் ஈக்குவல் டு 1 பண்ணிக்கிறேன். இல்லைன்னா ஒன்றுமே தேவையில்லை. PRINT COUNT. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஷினில் வந்து அதுதான்
p டைம்ஸ் ரன் பண்ண விடுற லூப்பை ரன் பண்ண விட்டுட்டு அந்த நம்பர் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் p டைம்ஸ். இஃப் p அந்த 5ன்றது அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் நம்மள இருக்கான்னு செக் பண்ணி இதுன்னு 3ன்னு வருது. இது என்ன கணக்கு? ஆ 1 2ன்னு இருக்குமே, 10 ஆட் பண்ணும்போது 1 0ன்னு இருக்குமா, அப்போ 1 2 இங்கே வருமே, ஏன் 1 2 அங்கு வரவில்லை? ஓ Q, ஓகே ஓகே, Q இருக்கான்னு செக் பண்ண. ஓகே சாரி, கொஷனில் வந்து Q எத்தனை டைம் அக்கர் ஆகுதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இது ஒர்க் ஆகிடும்னு நினைக்கிறேன். Q வந்து அந்த நம்பரில் ஸ்ட்ரிங்காக மாற்றின நம்பரில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். அது இருந்ததுன்னா கவுண்ட் பண்ணுறோம். ஓகே, as simple as that the program got solved.